என்ன சின்னத்த, என்ன தவிர வேற யாரையாவது உங்களுக்கு தெரியுமா? முன்ன பின்ன தெரியாதவங்க கூடலாம் சவகாசம் வச்சுக்க கூடாது சின்னத்த. இப்ப பாருங்க கால் எப்படி ஆயிடுச்சுன்னு. ஆமா, யார் உங்களை இப்படி பண்ணது சொல்லுங்க சின்னத்த. பதிலுக்கு போய் அவங்க காலை உடைச்சிட்டு வந்துடலாம். யாருன்னு தெரியணுமா? நீ தாண்டி அது. நானா? ஆமா, நீதான் நேத்து நைட்டு துளசின்னு நினைச்சு என் காலை உடைச்ச. என்ன சொல்றீங்க சின்னத்த? அப்போ நான் அடிச்சது துளசி இல்லையா? இல்ல, நீ என்னதான் அடிச்ச? அடிச்சேன்னு தெரியுதுல, வாயில என்ன கொழக்கட்டையா வச்சிருந்தீங்க? சொல்ல வேண்டியது தானே. ஷோ, சொல்ல கூடாதுன்னு என் வாய கட்டிட்டாண்டி. சாரி சின்னத்த, தெரியாம நான் உங்க காலை உடைச்சிட்டேன். ஆமா, ரொம்ப வலிச்சுதா? வலிச்சுதாவா? உயிர் போயிட்டு வந்துச்சுடி. சரி சரி, அழாதீங்க சின்னத்த. எப்படி சின்னத்த நம்ம பிளான் அந்த துளசிக்கு தெரிஞ்சது? நீ உள்ள வா லக்ஷ்மி, எல்லாத்தையும் விளக்கமா சொல்ற. என்னால இப்போ நிக்க கூட முடியலடி. கொஞ்சம் உள்ள கூட்டிட்டு போ. சரி சின்னத்த, வாங்க வாங்க. பாத்து பாத்து. லக்ஷ்மி, என்ன நடந்தது தெரியுமா? நீ உடாத உடாத நான் டைட்டா பிடிக்கிறேன். அவளை இப்ப கட்டிரேன்டா காலை. என்னெல்லாம் பிளான் போட்டீங்க? அப்பாடா, இந்த பாடியை உருட்டி விடு. ஐலசா, என்ன வெயிட். இந்த வீடு முழுக்க அந்த துளசிக்கு காது இருக்கு சின்னத்த. நம்ம எங்க என்ன பேசினாலும் கண்டுபிடிச்சு நம்ம பிளானையே மாத்தி விட்டுடுறா. ஆமா லக்ஷ்மி, நாம விதைக்கிறது ஒண்ணு, அறுக்கிறது இன்னொன்னா இருக்கு. இனிமே வேற மாதிரி தான் ஏதாவது பண்ணணும். ஆமா, வேற மாதிரி தான் பண்ணணும். பண்ணுவோம் சின்னத்த, மொத்தமா வேற மாதிரி பண்ணுவோம். இங்க பாரு, நீ எந்த மாதிரி வேணாலும் பண்ணு. ஆனா அந்த துளசி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பண்ணு. இப்போ அவ குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு இருக்கா. முதல்ல அதை தடுக்கணும். அதுக்கு ஏதாவது பண்ணு. பண்றேன் சின்னத்த, பண்றேன். அவ இந்த வீட்ல இருந்து கிளம்பி வாசலை தாண்டும் போதே என்ன பண்ணணும்னு நான் யோசிச்சு வச்சுட்டேன். யோசிச்சிட்டியா? என்ன பண்ண போற? நான் எதுவும் பண்ண போறது இல்ல, வேற ஒரு ஆளை வச்சு பண்ண போறேன். வேற ஆளா? யார் அது? என் அக்கா ருத்ரா. ருத்ராவா? ருத்ராதான். சின்னத்த, துளசி குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்கால? ஆமா. அது எந்த ஊர்னு நினைச்சீங்க? எந்த ஊரு? என் அக்கா ருத்ரா இருக்கிற ஊர் தான். அந்த ஊரா? ஆமா, அவங்க இருக்கிற ஊர்ல தான் பைரவி அத்தையோட குலதெய்வம் கோயில் இருக்கு. அப்படியா? அப்ப சரி. ஆமா சின்னத்த,
அந்த ஊரு எங்க அக்காவோட கோட்டை. அங்க இருக்கிற மொத்த ஆளும் என் அக்கா ருத்ரா பேரை சொன்னாலே பயப்படுவாங்க. ஆளெல்லாம் வேணாம், ஆபீசர்ஸ் கூட பயப்படுவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட ஒரு ஆளை பாத்துட்டு வர சொன்னா அவங்க போய் பாக்குறது மட்டும் இல்ல, அந்த ஆளோட பரம்பரையே அழிச்சிட்டு தான் வருவாங்க. இப்போ அவங்க கிட்டதான் நம்ம துளசி மேட்டரை கொண்டு போக போறேன். புள்ள பூச்சி கொடுக்க முளைச்சு அங்க போகுதுல்ல, அவளோட கொடுக்க கொத்தா புடுங்கி அனுப்ப சொல்றேன். அப்புறம் என்ன லக்ஷ்மி, உடனே போன் பண்ணி சொல்லு. இதோ சொல்றேன் சின்னத்த. அடியே துளசி, உனக்கு அந்த ருத்ராவை பத்தி தெரியாதுல்ல? இது இப்ப வருவா. விடியர். எதுக்கு மேடம் இப்படி வெயில் வேண்டாம்னு உள்ளேயே இருக்கீங்க? அது மொசக்குட்டி பொண்ணு நான் போடுற சாப்பாட்டை தின்னுட்டு என்னையே அடிச்சிட்டு ஏன் இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுது. அந்த ஆசையில நான் பண்ண தீபாவளி சிட் ஃபண்ட் மோசடிய பத்தி போட்டு கொடுத்து ஏன் கதையவே முடிச்சிடலான்னு நினைச்சிச்சு. ஏன் கதை என்ன, ஒரு கேஸ்ல அதுவும் சிட் ஃபண்ட்ல முடிஞ்சிருமா என்ன? பாவம், அது தெரியாம அந்த மொசக்குட்டி என்ன முடிச்சிடலான்னு தப்பு கணக்கு போட்டுருச்சு. அதோட கணக்கு தப்போ ரைட்டோ, ஆனா ஏன் கணக்கு சரியா இருக்கணும்ல. என்ன அடிச்சு மேல வரணும்னு நினைச்ச அந்த மொசக்குட்டி யாருன்னு தெரிஞ்சு அத தூக்கணும்ல. அதான் உள்ளேயே இருக்க. என்னக்கா சொல்றீங்க? நம்ம ஆளுகள்ல ஒருத்தன் உங்களை அடிச்சு மேல வர பார்த்தானா? யாருக்கா அது? நான் உள்ள போனதுக்கு அப்புறம் யாரெல்லாம் உங்க கூட டச்ல இல்ல? ராமு, குணா, மூர்த்தி, கண்ண, அப்புறம் முனி. அவங்க 5 பேர்ல இப்ப யாரு தனியா தொழில் பண்றது? தனியான்னா மூர்த்தி தான். அவனா? அவன்தான். அவனுக்கு போன் போட்டு கொடு. ஹலோ, யாரு? ருத்ரா.
என் வாய்ஸ கேட்டதுக்கே இந்நேரம் பயத்துல அவனுக்கு தெரிஞ்ச ஆபீசர்ஸ்க்கெல்லாம் போன் பண்ணி எனக்கு உண்மை தெரிஞ்சுதா இல்லையான்னு விசாரிப்பான். விசாரிச்சவன் அவ உயிரை காப்பாத்திக்க அடிக்கடி போன் பண்ணுவான். இந்தா பேசு. யாரு? அவன் தானே? ஆமாக்கா. பேசு. மன்னிச்சிருங்கன்னு உயிர் பிச்சை கேட்பான். யாருக்கும் பிச்சை போட்டு எனக்கு பழக்கம் இல்லைன்னு அவனுக்கு தெரியணும். இதுக்கப்புறம் இந்த ஊர்ல ஏன் இடத்துக்கு வரணும்னு எவனுமே நினைக்க கூடாது. அவனை முடிச்சிரு. சரிக்கா. ஹலோ. சின்னாதான் எனக்கு இன்னொரு பலமே. அவன் மூர்த்தியை கொன்னுடுவான். ஆனா அவன் உள்ள போக கூடாது. யாராவது ஒருத்தர் போய் சரண்டர் ஆயிடுங்க. சரிக்கா, நாங்க பாத்துக்கிறோம். என்ன லாயர் சார், யாராவது சரண்டர் ஆனா போதும்ல? போதுமா, அது போதுமா. போன். இவங்களும் நம்ம ஆளுதான். என் போனுக்கு வர ஒரு கால் கூட என் கைக்கு வராம போகாது. லக்ஷ்மி, கனகலட்சுமி அக்கா. அடடடடடடா, நீ அக்கான்னு சொல்றத கேட்டு எவ்வளவு நாளாச்சு. எப்படி இருக்க லக்ஷ்மி? நான் நல்லா இருக்கேன்க்கா. நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன, ஜெயில இருந்தாலும் நம்ம ஊர் ஜெயிலு நம்மள தங்க தட்டுல வச்சு தாங்குது. ஆமா, நீ எப்படி இருக்க? இருக்கேன்க்கா. என்ன இருக்கேன்னு இழுக்கிற? அக்கா. லக்ஷ்மி அக்கா, ஒரு நிமிஷம் லைன்ல இருடா. சரிக்கா. என்ன என்ன சொல்றான் அவன்? அக்கா, மூர்த்தி கிட்ட பேசிட்டக்கா. டிரைவிங்க்கு வர சொல்லிருக்கேன். என்னை எதிர்த்தவன் கதை இன்னைக்குள்ள முடியணும். சரிக்கா, முடிச்சிடலாம். சரி, நீங்கெல்லாம் கிளம்புங்க. அதான் உங்களை எதிர்த்தது யாருன்னு தெரிஞ்சிருச்சுல்லம்மா. இப்பவாவது வெளியில வரலாமா? இல்ல, என்னை எதிர்த்தது 2 பேர். ஒருத்தன் தான் யாருன்னு தெரிஞ்சிருக்கு. இன்னொருத்தனையும் தெரிஞ்சிட்டு நான் வெளியில வரேன். நீங்களாம் கிளம்புங்க. சரிங்கம்மா. நீ சொல்லு லட்சுமி, என்ன திடீர்னு கால் பண்ணிருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாங்கா. என்ன விஷயம்? அது வந்து அக்கா, எனக்காக நீ ஒண்ணு பண்ணணும். பண்ணுவியா? இங்க பாரு லட்சுமி, நீ என் கூட பிறந்த பொறப்பு. நீ என் சொந்த தங்கச்சி. உனக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன்.
சொல்லு, என்ன பண்ணணும்? அவ இப்போ குலதெய்வம் கோயிலுக்கு தான் வந்துட்டு இருக்காக்கா. நம்ம ஊர்ல இருக்கிற குலதெய்வ கோயிலுக்கா? ஆமாக்கா. வரட்டும். கோவில்ல உள்ள ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் அதோட எல்லை இருக்கும். ஆனா ஏன் எல்லை அதுக்கும் மேல. என்ன மீறி அவ ஏன் எல்லைக்குள்ள வந்துருவாளா, இல்ல வந்தவதான் வெளியில போயிருவாளா? போறாளா இல்லையாங்கிறதெல்லாம் அடுத்தது. அவ உள்ள வரவே கூடாது. வர முடியாது லட்சுமி. நான் இருக்கிற வரைக்கும் ஏன் எல்லைக்குள்ள வரவே முடியாது. அதான் உன் பிரச்சனை சொல்லிட்டல. இனிமே உனக்கு அந்த துளசியோட தொல்லை இல்லைன்னு நிம்மதியா இரு. நான் பாத்துக்கிறேன். அக்கா, நீதான் ஜெயில இருக்கியே, எப்படிக்கா பாத்துப்ப? நான் எங்க இருந்தா உனக்கு என்ன? சின்ன கிட்ட சொன்னா எல்லாத்தையும் பாத்துப்பான். சின்னவா? அது யாருக்கா? நம்ம ஆளுதான். தட்டிட்டு வானா வெட்டிட்டு வருவான். இத அவனை டீல் பண்ண சொல்றேன், நீ பயப்படாத. சரிக்கா. லட்சுமி, அந்த துளசியோட போட்டோவை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணு. உடனே உடனே அனுப்புறேன்க்கா. சரி. சரிக்கா. துளசி, இன்னையோட உன் ஆட்டம் காலிடி.